ஷார்ட் சீரீஸில் இன்றைக்கி 1916 பற்றி பார்க்க போகிறோம். 1916 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நான் 5 முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்கிறேன். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. இது பாலகங்காதர திலகரும் அன்னி பெசன்ட்டும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பாலகங்காதர திலகர் வந்து ஏப்ரலில் ஆரம்பிச்சிருப்பார். அன்னி பெசன்ட் வந்து செப்டம்பரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட நோக்கம் வந்து இந்தியாவிற்கு சுயாட்சியை வாங்கி கொடுக்கறது தான் இதோட நோக்கமாக இருக்கும். ரெண்டாவது வந்து லக்னோ ஒப்பந்தம் 1916 நடந்திருக்கும். ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்கும் இணைஞ்சு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ரெண்டு தரப்புகளோட அரசியல் கோரிக்கைகளை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து முஸ்லீம் லீக் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அதே 1916 மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் இணைஞ்சிருப்பாங்க. 1907 சூரத் பிளவுக்கு அப்புறம் பிரிஞ்சவங்க 9 வருஷம் கழிச்சு இப்போ தான் இணைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதித்துவத்தை வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து தனி வாக்காளர் தொகுதி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1916. அதே மாதிரி மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது எப்போ அப்படின்னா 1916. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான இயரில் வந்து பார்ப்போம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவாக வேணும்னா சேனலில் வீடியோ இருக்குது, நோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.